இவர் என்ன இன்னும் காணோம்? அந்த வெண்ணிலா மேல இருக்கிற கோவத்துல இவ்வளவு நல்லா திட்டோமே. பாவம் கண்மணி கோவத்துல என் மூஞ்ச பார்த்து பயந்து போயிருப்பா. அதான் கட்டில கூட படுக்காம எதுக்கு வம்பன்னு தரையில படுத்துக்கிட்ட போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? டக்குன்னு எழுப்பி ஒரு சாரி சொல்லிடலாமா? ஆமா, நல்லா 100 வார்த்தையில கேவலமா திட்டிட்டு ஒரு வார்த்தையில சாரின்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்படி கேட்க முடியும்? இங்கிருந்து தான் சர்ன்னு எனக்கு அப்படி ஒரு கோவம் வருதுன்னே தெரியல. அப்புறம் இவன் மேல அன்பா இருக்கும், உயிரையே வச்சிருக்கிறோம்னு நாமளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால எதனா அர்த்தம் இருக்கா? எனக்கு இருக்கிற கோவமும் ரோஷமும் தானே அவளுக்கும் இருக்கும். அப்போ அது தனியறதுக்கு அவளுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும்ல. சாரி கேட்டா அடுத்த நிமிஷம் நான் திட்டதெல்லாம் அவன் மறந்து போயிட முடியுமா என்ன? வேணாம், அவ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவ நல்லா தூங்கட்டும். என்ன இவரு சமாதானப்படுத்துவார்னு பார்த்தா திருன்னு அப்படி நின்னுட்டு இருக்காரு. நல்லா திட்டி விட்டுட்டு எப்படி சாரி கேக்குறதுன்னு சங்கடப்படுறாரு போல. பேசாம நாமளே நீங்க திட்டினதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன்னு சொல்லிடலாமா? சோஃபால படுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உரைச்சதாலதான் இவளை பெட்லயே படுக்க வச்சோம். கட்டில என் மேல எப்படி கை கால்லாம் போட்டு எவ்வளவு வசதியா நல்லா புரண்டு புரண்டு படுத்தா. அது நல்லா பழகி இருக்கும். பாவம் இப்ப தரையில படுத்தா இப்படி நிம்மதியா தூங்குவா. தூக்கி கட்டில படுக்க வச்சிடலாமா? என்ன இவரு அப்படி அங்க என்ன பார்த்துட்டு இருக்காரு? என்ன பண்ண போறாரு? சாரி கேட்கணும்னா என்னை எழுப்பணும். தூங்குறவளை எப்படி எழுப்புறதுன்னு யோசிக்கிறாரோ. ஆனா நான் தான் தூங்கவே இல்லையே. இல்ல, இவ தூங்க ஆரம்பிச்சிட்டா எழுந்துக்கவே மாட்டா. அன்னைக்கு மாடியில இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே என் தோல்லையே தூங்கி மடியிலே விழுந்தவ. அப்படியே தூக்கிட்டு வந்து தானே ரூம்குள்ள படுக்க வச்சோம். அப்பவே அவளுக்கு தூக்கம் கலையிலையே. அப்ப தூக்கிட வேண்டியதுதான்.